எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பி வாசிப்போம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோமாக. லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் பக்கம் 162வது பக்கத்தை நாம் திருப்பி வைத்து லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். தேவன் நம்மோடு கூட பேச அவர் போதுமானவர். வாசிப்போமாக. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு கூட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். மீண்டும் வாசிப்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். இந்த வார்த்தையின் மேல் உங்களுடைய கரங்களை வைத்து ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபங்களை நாம் ஏறெடுப்போமாக. நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நாங்கள் உயர்த்தப்பட, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர்ச்சி அடைய, நாங்கள் நடக்க வேண்டிய வார்த்தையை தேவனீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ள, விட வேண்டியவைகளை விட்டுவிட, பின்பற்ற வேண்டியவைகளை நாங்கள் பின்பற்ற பரிசுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இடைபடுங்க. திறந்த செவி உள்ளவர்களாய், திறந்த இருதயம் உள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நிரப்பி போதித்து எங்களை நடத்துவீராக. இந்த வார்த்தை இன்னும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவாவியான ஒரு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நல்லவர். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த மாதத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை நம்மோடு கூட பேசியிருக்கிறார். பேசினவர் அவர் சொன்ன வார்த்தையின்படியாய் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவர். வேதம் சொல்லுகிறது, வார்த்தையாக இருக்கிறவர். அவர் யாராக இருக்கிறாரா? வார்த்தையாக இருக்கிறவர். யோவான் அழகாய் சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அது இணைக்கப்பட்டிருக்கிறது. சொன்னவர் அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் இருந்து இந்த வசனங்களே கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு நீங்கள் நேரம் எடுத்து ஒரு முறையாவது இந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் வாசிக்க முடியாது உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இல்லை, இப்போ யாரும் வாசிச்சிடாதீங்க, வீட்டுக்கு போய் வாசிங்க. இந்த முழு அதிகாரத்தையும் நேரம் எடுத்து ஒன்றிலிருந்து இந்த 46 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இது எதோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால், இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். இந்த உபாகமம் 28வது அதிகாரத்தையும் இந்த லேவியராகமத்தின் புஸ்தகம் இந்த 26வது அதிகாரத்தையும் நீங்கள் இணைந்து வாசிக்கும் போது ஒத்த காரியங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டே வருகிறார். எப்படி உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சில வசனங்கள் பின்பற்றும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு எப்படி ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறாரோ, அதே போல சில வசனங்களை, சில வார்த்தைகளை அவர்கள் கை கொள்ளாமல் போனார்கள் என்றால் சொல்லப்படுகிறதான ஆண்டவர் விரும்பாத சாபங்கள் என்று அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் பெறுகிறோம், எப்படி ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் என்று 2 விதமாய் கர்த்தர் அந்த உபாகம புஸ்தகத்தில் எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ, இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுமையாய் வாசிக்கும் போது 1லிருந்து 13 வசனங்கள் வரையிலும் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை, ஆண்டவருடைய வசனத்தை நாம் பின்பற்றி அவர் நமக்கு சொல்லுகிறபடி நாம் செய்யும்போது எவ்விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறோம் என்றும், அதற்கு கீழே இருக்கிற வசனங்களை முழுவதுமாய் அடுத்த இந்த அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் வாசிக்கும் போது இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தருகிற, நாம் பெற்றுக்கொள்கிற சில விளைவுகளை என்ன என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் தேவன் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். எனவே இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு 10-15 நிமிடம் ஆகும் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதுக்கு, இந்த முழு அதிகாரத்தை வாசிக்கிறதுக்கு. எனவே விசுவாசிகள் எல்லாரும் வீட்டுக்கு போய் இந்த அதிகாரத்தை ஒரு முறையாவது நீங்கள் வாசிங்க. முன்னும் பின்னுமாய் வசனங்களை வாசிக்கும் போது தான் ஆண்டவர் எவைகளை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஆண்டவர் நான் செய்ய வேண்டும் என்று எவைகளை திட்டமிட்டு வைத்திருக்கிறார், நான் எவைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு போதிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில கேள்விகள் வரும், சில சந்தேகங்கள் வரும். ஆண்டவர் வேதத்தில் ஏன் இவ்வளவு கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கிறார்? எப்படி
கட்டளைகளை ஆண்டவர் ஏன் கொடுத்துருக்கிறார்? ஏன் இதெல்லாம் பின்பற்றினாதான் நான் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க முடியுமா? சிலருக்கு ஒரு இதை நீங்கள் செய்யணும், இதை நீங்கள் செஞ்சாதான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை பெற முடியும் அப்படின்னு சொன்னால் சிலரால் அதை என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் இதை செஞ்சால் தான் நீங்கள் நான் ஆசீர்வதிப்பீங்களா? ஏன் ஆண்டவர் இவ்வளவு கட்டளைகளை தேவன் நம்முடைய வேதத்தில் கொடுத்திருக்கிறார்? ஏன் இவ்வளவு காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் என்றதான சில கேள்விகள் நமக்கு வரும், எனக்கு வருது. ஆமே, ஏன் ஆண்டவர் இவ்வளவு கட்டளையை கொடுக்கணும்? ஏன் இதை செய், அதை செய், இதை செய்யாத, அதை பண்ணாத, இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஆண்டவர் ஏன் இந்த வேதத்தில் வைத்து வெறும் வாசிட்டா ஆண்டவர் இது ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காருப்பா அப்படின்னு போயிடணுமா? அப்படி இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவர் சொன்னவைகளை நாம் என்ன பண்ணணும், நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் எங்கே காலை வைன்னு சொல்கிறாரோ அங்கே என்ன பண்ணணும், எங்கே காலை வைக்காதன்னு சொல்கிறாரோ அங்கே என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த அதிகாரத்தை நல்லா வாசித்து பாருங்களேன். இதில் ரொம்ப வேதனையான சில வசனங்கள்லாம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றாமல் போனபடினால் அதில் ஒரு வார்த்தை சிலதெல்லாம் வருது. 29வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது பாசிங்களேன். அல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிங்கள ஒரு முறை. போதும். அப்போ ஆண்டவர் ஆரம்பிக்கிறார், இப்படி தான் இந்த நீங்கள் எனக்கு செவி கொடாமல் என் கட்டளைகளை வெறுத்து நான் சொல்லுகிறபடி நடவாமல் போனால் கீழே நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. அதில் வாசிக்கும் போது இந்த 29வது வசனத்தை பாருங்களேன், ரொம்ப கொடூரமாக இருந்தது. குமாரரின் மாம்சத்தையும் நீங்கள் புசிப்பீர்கள். எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? அப்போது அவருடைய வாழ்க்கையின் அவர்கள் எவ்வளவு நெருக்கத்தில் போகும்போது இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அவன் வாழ்க்கையில் அவன் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டான். என்ன செய்வது என்று அறியாத சூழ்நிலையில். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் நமக்கு எவைகளை போதிக்கிறாரோ அவைகளின்படி செய்யும்போது நிச்சயமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை இயேசு நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல கையை உயர்த்துவர் ஆமென் சொல்லுங்க. இந்த கட்டளைகள், இந்த உபதேசங்கள் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறது நம்மை அடிப்பதற்காக அல்ல, நம்மை கண்டம் பண்ணுவதற்காக அல்ல. த கமாண்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ் நாட் டு கண்டம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வெட்டி என்னை கண்டம் பண்ணுறார். எப்படி சிலர் சொல்லுவாங்களே, கண்டம் பண்ணுறதுன்னா நமக்கு அது இங்கிலீஷ் வார்த்தை, ஆனால் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம்? அவனை எப்படி சொல்லுனா ஒரு வார்த்தை, அவனை குத்தி குத்தி பேசுவாங்க பாருங்க. எப்படி அவர் என்னை குத்துறாருங்க, அவர் என்னை குத்தி குத்தி பேசுகிறாங்க. அப்போ ஆண்டவர் வார்த்தை உங்களை குத்துவதற்காக அல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க, அது உங்களை உருவாக்குவதற்காக. நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் எனக்கு கட்டளைகளை கொடுக்கிறது, ஆண்டவர் நான் நடக்க வேண்டும் என்றதான வழிமுறைகளை விதிமுறைகளை எனக்கு வைக்கிறது என்னை குத்துவதற்காக, என்னை கண்டமினேஷன் பண்ணுவதற்காக அல்ல, அவர் என்னை ஒழுங்குபடுத்துவதற்காக. He make me discipline. அவர் என்னை ஒழுங்குள்ள ஒரு பாத்திரமாய் ஒரு மனிதனாய் உருவாக்குவதற்காக தான் ஆண்டவர் இத்தனை கட்டளைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒழுக்கத்தின் தேவன். நல்ல பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாரா? ஒழுக்கத்தின் தேவனா இருக்கிறார். ஒழுங்கின்மையை அவர் என்ன பண்ண மாட்டார் சொல்லுங்க, ஒழுங்கின்மையை அவர் என்ன பண்ண மாட்டார், விரும்ப மாட்டார். இன்றைக்கு இந்த கட்டளைகளின்படி, இந்த கொடுக்கப்படுகிற இந்த நியமங்களின்படி நாம் நடவாமல் போனால் நாம் யாராய் மாறிவிடுகிறோம்? ஒழுங்கின்மையினான அந்த நிலைகளில் நாம் சென்று விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் பரிசுத்த எழுத்துக்களை வைத்து இதன்படி நட என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன ஒரு ஷேப்பில் கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவாரா? ஒரு ஷேப்பில். எப்படி ஒரு குயவன் கையில் அந்த களிமண்ணை வைத்து அவன் ஒரு நல்ல அழகிய ஒரு பொருளாய் அவன் உருவாக்குகிறானோ, அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் என்னை ஒழுங்குபடுத்துகிற வரையிலும் கர்த்தர் எனக்கு தேவையான வார்த்தைகளை அவர் போதித்து கொண்டே இருப்பார். ஆமென். ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பூமியானது எப்படி இருந்ததுதான்? வெறுமையும். ஆண்டவர் அப்படியே அந்த பூமியை விடலை. அந்த ஒழுங்கின்மையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? எதனால மாற்றினாரு? எதனால மாற்றினாரு? அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒழுங்கின்மையை மாற்றுவதற்கு கர்த்தர் வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆமே.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பாத காரியங்களை நாம் எடுத்து போடுவதற்காக தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் போது, வேத வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அவருடைய வார்த்தையை ஏன் எனக்கு போதித்து கொண்டிருக்கிறார் என்றால், நான் சரியானவனாய் நான் மாற வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. ஆண்டவர் பைபிளில் மட்டும் தான் கமாண்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காரா? ஆண்டவர் பைபிளில் மட்டும் தான் நாம் செய்ய வேண்டிய விதிமுறைகளை வைத்திருக்காரா? இல்லைங்க, எல்லா இடத்துலையும் விதிமுறை இருக்குது. உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் they have some rules and regulation to follow. குடும்பத்தில் விதிமுறை இருக்குது, ஆமாம் தானே? குடும்பங்களில் சில விதிமுறைகளை நாம் வைத்திருக்கிறோம். இந்த விதத்தில் தான் குடும்பம் நடத்த வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோம்? நம்ம இஷ்டம் போல் நடன்னு எத்தனை பேரான்னு சொல்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். யாரும் என்ன பண்ண மாட்டோம். ஏன் சில விதிமுறைகளை நாம் கொடுக்குறோம்? அந்த பிள்ளைகள் வளருகிற நாட்களில் சரியாய் வளர வேண்டும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவோம், 5 வளையாதது. இன்னைக்கு 5 வளைக்காமல் எப்போ போய் பிள்ளைகளை வளைக்கிறாங்க? ஏன் இந்த ரூல்ஸ்? பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ரூல்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்குறாங்க. இஷ்டம் போல் ஸ்கூலுக்கு வாப்பா, நீ மதியானம் கூட வா, சாயந்தரம் பெல் அடிக்கும் போது வான்னு எந்த ஸ்கூலில் சொல்கிறாங்க? they have some rules. சரியாக பெல் அடிப்பதற்கு முன்பாக எங்கே இருக்கணும்? ஸ்கூல் உள்ள இருக்கும். இல்லைன்னா எங்கே நீங்கள் பார்ப்பாங்க நம்மளை? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு லேட் கம்மர். யூனிஃபார்மில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, ஆமாம் தானே? சில பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது அந்த ப்ராப்பரான they have to wear the uniform. டீச்சர்களை போய் சொல்ல முடியுமா, டீச்சர் இன்றைக்கி என் சட்டை அழுக்காக இருக்குது, அதனால் நான் டிஷர்ட் போட்டுன்னு வந்துட்டேன்ட்டு. என் ஷர்ட்டு அழுக்காக இருக்குது, அது வீட்டில் சரியில்லை, கிழிஞ்சிருக்கு, அதனால் நான் வேறு கலர் சட்டை போட்டுன்னு வந்துட்டேன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? ரூல்ஸ். ஷூ போடணும், ஷூ போடணும், பெல்ட் போடணும், பெல்ட் போடணும், டை கட்டுனா. ஆஃபீஸ்லேயும் ரூல்ஸ் இருக்குது, ஆமாம் தானே? வேலை செய்கிற இடங்களிலும் என்ன இருக்குது? 8 மணி நேரம் வேலைன்னா எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சு தான் ஆகணும்? 8 மணி நேரம் வேலை செய்யணும். நான் இன்றைக்கி ஆஃபீஸ் வந்துட்டேன், நான் 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நான் வீட்டுக்கு போய்டும் அப்படின்னு என்ன நடக்கும்? நீ வீட்டிலே இருந்துக்கப்பான்றாங்க. தோத்திரம். சபைகளிலும் என்ன இருக்குது? ரூல்ஸ் இருக்குது. சர்ச்சஸ் they have some rules and regulations. சபைக்கு வந்து ஆராதனையில் எல்லாரும் அமர்ந்து இருக்கணும், ஆராதிக்கும் போது சேர்ந்து ஆராதிக்கணும், வசனங்களை கேட்கும்போது சேர்ந்து வசனங்களை கேட்கணும் என்பது என்ன? இது கட்டளை. ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆராதனை நடந்துகிட்டே இருக்குது, நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம், அங்கே எல்லோரும் நீங்கள் சேர் ரவுண்டாக போட்டு உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்க, நானும் இங்கேருந்து பேசுகிறேன், எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன், அமைதியாக இருக்கீங்களே. நல்லா இருக்கும் பாஸ்டர், அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா. ஆண்டவர் சர்டன் ரூல்ஸ் வச்சிருக்காரு, நம் பின்பற்ற வேண்டிய கட்டளைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இது எல்லாம் நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக. அல்லேலூயா. நான் சொல்ல பார்த்தீங்களா, ஸ்கூலில், ஃபேமிலியில், காலேஜஸில், ஒர்க்கிங் பிளேஸில், சர்ச்சஸில், எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ அங்கெல்லாம் என்ன இருக்குது? ரூல்ஸ். அந்த ரூல்ஸை நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். கடந்த நாட்களில் ரிப்ளிகேஷன் பட்டம் வாங்குறவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? 9 மணிக்கெல்லாம் எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? நான் 9 மணிக்கெலாம் வரமாட்டேன், 4 மணிக்கு தான் நான் பட்டம் கொடுத்தீங்க, நான் 4 மணிக்கு தான் வருவேன், யாருன்னா போக முடியுமா? என்ன பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பட்டம் வாங்குவதற்கு எப்படி அந்த ஸ்டேஜில் போகணும், எப்படி வரணும்னு சொல்லி எல்லாம் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கட்டளை கொடுக்குறாங்க. ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க? கட்டளை கொடுக்குறாங்க. இதை பின்பற்றுவதற்கு எந்த மனிதன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்ல, கை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் சில நேரங்களில் நமக்கு என்ன பிடிக்காது தெரியுமா? ரூல்ஸ் போட்டால் பிடிக்காது. என்ன பிடிக்காது சொல்லுங்களேன். வானா இந்த பக்கம் தான் போகுது. எனக்கு என்ன போட்டால் பிடிக்காது? தம்பிங்களா இருக்கீங்களா? சிஸ்டர்ஸ், தங்கச்சிங்களா இருக்கீங்களா? என்ன போட்டால் பிடிக்காது? ரூல்ஸ் போட்டால் என்ன பண்ணாது? பிடிக்காது. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? உங்களுக்கு தெரியுமா அது எப்படி? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிங்களேன் ஒரு வசனத்தை. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்களேன். ஆ ஆ ஆ கண்டனை வெறுக்கிறவனோ. அப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, புத்திமதிகளை காக்கிறவன் எதில் போகிறான்? அந்த புத்திமதியை வெறுக்கிறவன் எங்கே போகிறான்? அப்போ நல்லா புரிஞ்சுங்க,
ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளின்படி, நான் மறுபடியும் சொல்கிறேன், அது என்னை கண்டம் பண்ணுவதற்காக அல்ல. த வேர்ட் காட் ஸ்போக் நாட் டு கண்டம், அது என்னை உருவாக்குவதற்காக. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை குத்துகிறார், என்னை குத்துவதற்காக வசனங்கள் வருக. இல்லை, வார்த்தைகளை தேவன் நம்மிடத்தில் போதிக்கிறது நம்மை உருவாக்குவதற்காக என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தான் ஞானி தெளிவாக சொல்கிறார் பாருங்க. உனக்கு சொல்லப்படுகிற கட்டளைகளை நீ ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தீனா நீ எந்த வழியில் நடக்கிற மனிதனாக இருக்கிறார்? ஜீவ வழியில். ஆனால் அதை வெறுக்கிற மனிதன் மோசம் போகிற சூழ்நிலையில் அவன் கடந்து போகிறான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வைக்கிற கட்டளைகளை காத்துக்கொள்கிறேனா இல்லை அதை அசட்டை பண்ணுகிறேனா? ஆண்டவர் என்னிடத்தில் பேசுகிற வசனங்களை நான் பின்பற்ற வேண்டும் என்று இந்த வழியில் நடவு என்று சொல்லி கர்த்தர் நமக்கு போதிக்கிற வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டு அதை காத்துக்கொள்கிறேனா? இல்லை, ஆண்டவருக்கு என்ன தெரியும் இந்த வழியில பற்றி, இந்த காரியத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணி தேவன் விரும்பாத வழிகளில் நான் போய் கொண்டிருக்கிறேனா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அழகாக இருக்குல்ல. அதை காத்துக்கொள்கிறவனுக்கு ஜீவ வழியை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், 28வது அதிகாரம் உபாகமத்தையும் இந்த லேவியராகமம் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை சேர்த்து நம்ம இணைந்து நீங்கள் அதை தியானம் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு போதிக்கிறார். அதே சமயம் அடுத்த பகுதியை நாம் பார்க்கும்போது நான் எந்த வழியில் நடக்கக்கூடாது என்பதையும் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வழியின்படி நடக்கிற மனிதன் தேவன் வைக்கிற ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் வைத்த வழியை பின்பற்றாமல் அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி அந்த வார்த்தைக்கு செவி கொடாமல் போனோம் என்றால் இந்த வசனங்களில் அந்த அதிகாரங்களில் சொல்லப்படுகிறது போல தேவன் விரும்பாத வாழ்க்கை என் வாழ்வில் வந்து விடுகிறது. ஆமென். பிள்ளையின் மாம்சத்தை சாப்பிடுகிறது ஆண்டவருக்கு பிரியமா? 26 வாசிங்களேன். லேவியராகமம் 26:26. உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை போதும். இதெல்லாம் 14க்கு அப்புறம் வருது. அப்புறம் 14 ஆண்டவர் என்ன சொன்னார்? என் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் செவி கொடாமல் போனால் என்ன நடக்குது? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு நான் செவி சாய்க்காமல் வார்த்தை விட்டு விலகினேன் என்றால் அப்பம் என்னும் ஆதரவு கோல் என்ன ஆயிடுமா? ஆமென். ஏன் தரித்திரம், ஏன் கஷ்டம், ஏன் வளர்ச்சி இல்லாத நிலை, ஏன் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க முடியாத நிலை? ஆண்டவர் வார்த்தைக்கு என்ன பண்ணல? நான் சொல்லவா, கர்த்தர் வார்த்தையின்படி நடந்து நினைச்சிங்களேன், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய கையின் பிரயாசங்கள் பிறரை விட கம்மியாக இருந்தாலும் அதில் மகிழ்ச்சியாய் வாழும்படி கர்த்தர் வைப்பார். நல்ல விசுவாசிக்கு நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, எனக்கு நிறைய பணம் இருந்தால், எனக்கு நல்ல வசதி இருந்தால் தான் நான் மேன்மையானவன் என்பது அல்ல. உங்களிடத்தில் இருக்கிறதை வைத்து திருப்தியாய் நம்மை வாழ வைப்பார் கர்த்தர். அல்லேலூயா. நம்மிடத்தில் என்ன இருக்கோ நம்ம யாரையும் வைத்து நம்மை கம்பேர் பண்ண தேவையில்லைங்க. டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். உங்களை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்களையும் தேவனையும் பாருங்க. அவரோடு கூட நான் பார்த்தேன் என்றால் என் சம்பளம் 5,000 ரூபாய் இருக்கலாம், 10,000 ரூபாய் இருக்கலாம். ஆமென். சிலருடைய ஒரு நாள் வருமானம் நம்முடைய ஒரு மாத சம்பளமாக இருக்கலாம். ஆனால் அவனை காட்டிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் தெரியுமா? அவர் வார்த்தையின்படி நான் நடக்கிறேன். சாரேபாத் விதவை கிட்ட எலியா என்ன சொன்னாரு? என் வார்த்தையின்படி செய். அப்போ பாருங்க, ஆண்டவர் வார்த்தையின்படி செய்யும் போது அந்த அம்மாவுடைய எதிர்பார்ப்பு என்ன? குறைவுபட்டு விட்டது, இனி நான் வாழ்வதற்கு வழியில்லை என்ற நிலை. ஆனால் வார்த்தையின்படி செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த குறைவை மாற்றுகிறார். மரியாள் என்ன சொன்னாங்க பந்தி விசாரிப்புக்காரன் கிட்ட? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அங்கேயும் அதுதான், வார்த்தையின்படி செய்யும் போது வெறுமையான தண்ணீராக இருந்தாலும் என் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதை ருசி மிகுந்த பதார்த்தமாய், ருசி மிகுந்த திராட்சரசமாய் மாற்றுவதற்கு நாம் ஆராதிக்கிற இயேசு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்குங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த வசனங்களை எல்லாம் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த வசனங்கள் எல்லாம் என்னை உருவாக்குவதற்கு, என்னை புடமிடுவதற்கு,
என்னை ஒரு ஷேப்பில் கொண்டு வந்து என்னை டிசிப்ளின்டாக மாட்டுவதற்காக. ஆமென். அந்த வார்த்தையின்படி நம்ம கேட்டோம்னு நினச்சிக்கிங்களேன், அவர் விரும்புகிறபடி என் வாழ்க்கை மாறும். அவர் விரும்புகிறபடி என் வாழ்க்கை மாறிட்டுனா அவர் விரும்புகிறபடி என் வாழ்க்கை அமையும். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? அவர் விரும்புகிறபடி என் வாழ்க்கை மாறும். அவர் விரும்புகிறபடி எது அமையும்? என் வாழ்க்கை அமையும். நம்முடைய விருப்பத்தையே அங்கே நம்ம வைக்கவே தேவையில்லை, அவர் வாழ ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகளை விட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? சின்ன சின்ன ஒரு பிளேஸை நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் பெரிய அளவில் நமக்காக யோசிக்கிற கர்த்தர். நமக்காய் பிரம்மாண்டமான காரியங்களை அவர் சிந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தையின்படி செய்யுங்கள். ஆமென். இந்த வாக்குத்தத்த வசனத்திலும் ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய, நாம் செய்ய வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஒரு 3 விதங்களில் இந்த வசனத்தை கொண்டு தேவன் நம்மோடு கூட அவர் யார் என்பதை, நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார் என்பதை ஆண்டவர் நமக்கு ஒரு 3 விதங்களில் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு 3 குறிப்புகளை சுருக்கமாய் இந்த காலை வேளையில் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட இணைந்து சில வசனங்களை நாம் வாசிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் நம்ம நடத்துவார். முதலாவது, ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கும்போது, அந்த வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கும் போது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. அல்லேலூயா. முதலாவது, ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுக்கிறார்? இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் எனக்கு யாரா இருக்கிறார் என்று கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் அதை தியானித்து நாம் பார்க்கும்போது, முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. I am the God who sees you. உன்னை கண்ணோக்கமாயிருந்து, உன்மேல் கண்ணோக்கமாயிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என் மேல் கண்ணோக்கமா இருக்கிற தேவன். ஆமென். மனிதர்கள் அல்ல, உலகத்தை உண்டாக்கின தேவன் என் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். நான் விரும்புகிறவர்கள் அல்ல, நான் நேசிக்கிறவர்கள் அல்ல, நான் எதிர்பார்க்கிறவர் அல்ல, அண்ட சராசரங்களை தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கின தேவன் அவர் என் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது இதில் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கு. நீங்கள் யார் என்பது அவருக்கு தெரியும், நாம் என்ன செய்கிறோம் என்பது அவருக்கு தெரியும், நான் எந்த சூழ்நிலையை கடந்து போகிறேன் என்று அவருக்கு தெரியும், நான் எந்த வழியில் நடக்கிறேன் என்பதும் அவருக்கு தெரியும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறேன். இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆகாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7 to 11 வசனங்கள் வரையிலும் அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அது சில வசனங்களை மாத்திரம் நாம் வாசிக்கலாம், எல்லாத்தையும் நாம் வாசிக்க தேவையில்லை. ஆகாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை காண்கின்ற தேவனாக இருந்தார். 13வது வசனத்தை வாசிக்கலாமே. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். அப்ப ஆகார் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆகாரை காண்கின்ற தேவனாய் இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை காண்கின்ற தேவன். 3 நிலைகளில் ஆகாரை கர்த்தர் கண்டார். முதலாவது, ஆண்டவர் ஆகாருடைய வலியை காண்கின்ற தேவன். ஆண்டவர் யாரா இருந்தாரா? ஆகாருடைய வலியை கண்ட தேவன், ஆகாருடைய அழுகையை கண்ட தேவன். சொல்ல முடியாத ஒரு வேதனை ஆகாருக்கு என்ன இருந்தது? சொல்ல முடியாத ஒரு வேதனை. 6வது வசனத்தை வாசிங்களேன். 16:6 வாசிங்க. இதோ உன் அடிமை பெண் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு என்ன பண்ணிட்டாளாம்? ஆகாருக்கு சொல்ல முடியாத ஒரு வேதனை மனசுல. ஏன்னா ஆகாரை போய் கேட்டாங்க, நான் ஆபிரகாமை திருமணம் பண்றேன்ட்டு. ஆகார் அங்க கேட்டாங்க, இதை செய்யுங்கன்னு சொன்னது யாரு? சாராய் சொன்னாங்க. திருமணம் செய்து வைத்தாங்க. திருமணத்திற்கு பிறகு இந்த ஸ்திரீயை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்ப இவங்களை கடினமான நடத்துறது யார் தான்? சாரால் தான். இதை வெளியில் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியாத வேதனையோடு கூட ஆகார் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு,
ஒருவேளை இருதயத்தில் பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத வேதனையோடு கூட இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். பிறரோடு கூட உங்கள் அழுகையை சொல்ல முடியாத நிலையில் இந்த ஆராதனையில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை காண்கின்ற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல முடியாத வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, அழுது கொண்டிருக்கிறீங்களே, உங்கள் அழுகையை காண்கின்ற தேவன். ஆண்டவரே, இந்த வேதனை யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? யார் இடத்துல சொன்னாலும் சில நேரத்தில் சொல்லுவாங்களே, யாருக்கிட்ட சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? they didn't discern. அவர்கள் அதை கேட்கவும் மாட்டுகிறார்கள், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டுகிறார்கள். ஆண்டவரே, சிலர் சொல்லுவாங்க, சில வார்த்தைகளை கேட்டிருக்கேன், என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை கேட்பதற்கு யார் இல்லை? there is no one. ஆள் இல்லை. அந்த நிலையில் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ எந்த வேதனையான சூழ்நிலையில் நீ யாரை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய மகனை குறித்து, மகளை குறித்து யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத இருதயத்தில் பாரத்தோடு அமர்ந்திருக்கிற சகோதரியே, சகோதரனே, உன்னை காண்கின்ற தேவன் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நெருக்கங்களை அவர் நிச்சயமாய் மாற்றுவார். சொல்ல முடியாத வேதனை. ஆனால் ஆகார் சொல்கிறார்கள், என் வேதனை நான் ஆபிரகாம் இடத்துல சொல்ல முடியல, என் வேதனை நான் சாராள் இடத்துல சொல்ல முடியல, என் வேதனையை அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள முடியாதபடி அந்த இடத்தை விட்டு நான் ஓடினேன். ஆனால் நான் ஓடுகிற இடத்திலோ, நான் வேதனைப்பட்ட இடத்திலோ, நான் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாலோ, அந்த இடத்திலோ ஒருவர் என்னை பார்க்க வந்தார் அல்லவா, ஒருவர் என்னை விசாரிக்க வந்தார் அல்லவா. ஆகவே தான் சொல்லுகிறேன், அவர் என்னை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்புறவங்க நல்லா ரெண்டு கரங்களை தட்டி அந்த அப்பாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லலாமே. நீ படுகிற வேதனையான சூழ்நிலையில், நீ வடிக்கிற கண்ணீரின் மத்தியில், நீ படுகிற பாடுகளின் மத்தியில் உன்னை காண்கின்ற ஒரு ஜீவனுள்ள தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை காண்கின்ற தேவன், என்னுடைய வேதனையை காண்கின்ற தேவன். இரண்டாவது, ஆகாருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, அவர் God see your rejection. ஒருவேளை உங்களை தள்ளலாம், உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், நீங்கள் வேண்டாம் என்று உங்களை ஒதுக்கலாம், அதையும் கர்த்தர் காண்கிறார். ஆகார் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்க, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்க. ஒதுக்கப்பட்டவர்களாய் குடும்பத்தில் தள்ளப்பட்ட சூழ்நிலையில், ஆண்டவரே, இவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பா, இவர்கள் எங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே, இவர்கள் எங்களை தள்ளி வைத்திருக்கிறார்களே, இவர்களால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவளாய் அல்ல, அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் வேதனை எப்போது மாறும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், உன்னை ஒதுக்கினவர்கள் மத்தியில் உன்னை காண்கின்ற தேவனாய் அவர் இருக்கிறார். உன்னை தள்ளினவர்கள் மத்தியில் உங்களை காண்கின்ற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். யார் ஒதுக்குனாலும் என் அப்பா ஒதுக்க மாட்டாருங்க. யார் தள்ளினாலும் அப்பா என்னை தள்ள மாட்டார். யார் என்னை வேதனைப்படுத்தினாலும் என் அப்பா என்னை வேதனைப்படுத்த மாட்டார். அவர் என்னை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிற தேவன். ஆகாரின் வாழ்க்கையில் அவருடைய வேதனையை காண்கின்ற தேவன், அவள் ஒதுக்கப்பட்ட நிலையை அவர் காண்கின்ற தேவனாக இருந்தார். மூன்றாவதாக, அவருடைய எதிர்காலத்தை காண்கின்ற தேவன். இன்னைக்கு உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருக்கு தெரியும். வாசிங்கள 11:12 அந்த 2 வசனத்தை. ஆ ஆ ஆ ஆ ஆ போதுமானது. நீ கர்ப்பவதியா இருக்கிறாய். உனக்கு யார் பிறப்பா? ஒரு குமாரன் பிறப்பான். The God reveals his future. அவளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு. இந்த எதிர்காலம் யாருக்கு தெரியாதுங்க? ஆகாருக்கு தெரியாது. எத்தனை பேர் கர்ப்பமாக இருக்கும்போது நம்ம இந்த பிள்ளை நம்மளால சொல்ல முடியுமா? ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், என்ன நடக்கும் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், நாளைக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த கேள்வியெல்லாம் இன்னைக்கு இந்த ஆராதனையில் தூக்கி ஓரமட்டுருங்க. ஏன்னா என் எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதுதான் சங்கீதக்காரன் அழகாக சொன்னான். சங்கீதம் 31:15 வாசிக்கும் போது, சங்கீதங்கள் புஸ்தகம் 31வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். என் காலங்கள், எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லி, என் காலங்கள், மறுபடியும் சொல்லுங்க, என் காலங்கள். நம்முடைய காலங்கள்லாம் யாருடைய கருத்துலங்க இருக்கு? ஆகவே ஒன்று சொல்லவா, டோன்ட் டிசைட் யுவர் ஃபியூச்சர்.
உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் எதிர்காலம் யாருக்கிட்ட இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. இன்னொரு விதத்தில் இதை சொல்லலாம். நம்முடைய எதிர்காலத்தை என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொல்லி மனிதனாலும் நிர்ணயிக்க முடியாது, மனிதனாலும் தீர்மானிக்க முடியாது, என்னாலும் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா என் வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்குது. அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, அவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். ஒருவேளை நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு வந்திருக்கலாம். இனி வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் எதிர்காலம் அவர் கையில் இருக்கு. உன் எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கு. எதை குறித்தும் பயப்படாத. உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயம் பண்ண வேண்டாம், நம்ம தீர்மானம் பண்ண வேண்டாம். மற்றவருடைய கரத்தில் கொடுத்து என் எதிர்காலத்தை கொஞ்சம் எனக்கு கணிச்சு சொல்லுங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம எதிர்காலம் யாருக்கிட்ட தான் இருக்கு? அவருடைய கரத்தில் தான் இருக்கு. ஒரு பாடலும் நம்ம அழகா பாடணும்ல, எதிர்காலம் உம் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லலாமா? எதிர்காலம் உம் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. சொல்லுங்க, நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. அவர் உங்க பக்கத்திலே இருக்கிறாருங்க. நல்லா சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாம். என் பக்கத்திலே இயேசு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் எங்கே இருக்கணும்ன்ட்டு, அவருக்கு தெரியும் என்னை எங்கே நிற்க வைக்கணும்ன்ட்டு, அவருக்கு தெரியும் என் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் என்று. எனவே ஆகாருடைய எதிர்காலத்தை அறிந்த கர்த்தர். நம்ம நினச்சிக்க கூடாது இன்னைக்கு தான் கர்த்தருக்கு தெரியும், அப்படி இல்லைங்க. நாட் த ப்ரெசன்ட், ஹி நோஸ் த ஃபியூச்சர். ஒருவேளை வாலிப பிள்ளைங்கள் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு. பயப்படாதீங்க, உங்கள் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. ஒருவேளை பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. ஹி வில் டேக் கேர், ஹி வில் லீட். சரியான இடத்துல கொண்டு போய் அவர் வைப்பாருங்க. எங்கே கொண்டு போய் வைப்பார்? சரியான இடத்துல கொண்டு போய் அவர் நிறுத்துவார். ஒருவேளை என் பிள்ளை என்ன ஆகும், ஐயோ சில சொல்லுவாங்களே, உலகம் தெரியாத பிள்ளை பாஸ்டர். உலகம் தெரியலனாலும் பரவாயில்ல, ஊர் தெரியலனாலும் பரவாயில்ல, அப்பா உலகத்தை காட்டிடுவார். அல்லேலூயா. அப்பா இடத்த காட்டிடுவார். அவர் கொண்டு போய் நிற்க வைப்பாருங்க. அன்னைக்கு அந்த சூழ்ந்திருக்கிற ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க, இந்த ஆகார் ஒதுக்கப்பட்டாலே, இந்த ஆகார் வேதனைப்பட்டாலே, ஆனால் இந்த ஆகாருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்த ஒரு தேவன் இருந்தார். இஸ்மவேல் என்று பெயரிடு. இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததியை கர்த்தர் அழிய விடலை. இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததி, அவர்கள் நம்ம வேறு விதங்களில் நம்ம அவர்களை போர்ட்ரேட் பண்ணாலும் ஆண்டவருடைய அந்த ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் மாறல பாருங்கள். எதிர்காலத்தினுடைய திட்டம் இன்று வரைக்கும் நம்ம இஸ்மவேல் சந்ததியை குறித்து பேசுகிறோம்ல. இஸ்லாமியர்கள் என்று அவர்களை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கி உலகத்தில் இஸ்லாமியம் இருக்கா? இஸ்மவேலர்கள் இருக்கார்களா? அப்போ ஆண்டவர் எதிர்காலத்தின் தேவன். இது எப்போ நடந்தது? 4000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பேர். இன்று வரையிலும் அந்த சந்ததியை கர்த்தர் நிலைநிற்க வைத்திருக்கிறார் அல்லவா? உங்களுடைய சந்ததி தலைமுறைக்கும் அது நிலைநிற்கும். அல்லேலூயா. காலம் கடந்து போனாலும், ஆண்டுகள் கடந்து போனாலும், யுகங்கள் கடந்து போனாலும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய சந்ததி அதை நிலைநிற்கும்படியாக என் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் தன்னை யாராய் இந்த வசனத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கும்போது அதே வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். லேவியராகமம் 26:9 வசனத்தை. இரண்டாவது ஆண்டவர் சொல்ல, உங்களை பருகவும். அப்போ ஆண்டவர் தன்னை யாராய் வெளிப்படுத்துகிறார் என்றால், he is a God of multiplication. அவர் பெருக்கத்தின் தேவன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த ஆண்டு, இந்த மாதம் ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுக்கோங்க. எனக்கு அப்பா யாரா தெரியுமா இருக்கிறாரு? பெருக்கத்தின் ஆண்டவர். ஆமன். யாரா இருக்கிறாரா? பெருக பண்ணுகிற ஆண்டவர். இருக்கிற நிலையில் வைக்கிறவர் அல்ல, அவர் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இருக்கிற நிலையில் வைக்கிறவர் அல்ல,
அதை உருவாக்கி அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். அவர் பெருக்கணும்னு நினச்சிட்டார்னா, அவர் அதை மல்டிப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டார்னா, சூழ்நிலையை பார்க்க மாட்டார், நேரத்தை பார்க்க மாட்டார், காலத்தை பார்க்க மாட்டார், யாரை கொண்டு செய்கிறோன்னு பார்க்க மாட்டார். அவர் ஆசீர்வதிக்க நினச்சிட்டா, எந்த மனுஷன் அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு அவன் தீர்மானித்து நடக்க அவன் பழகிவிட்டான் என்றால், அவனை கர்த்தர் எந்த நேரமானாலும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு ஆண்டவர் எப்போங்க ஆசீர்வதிச்சாரு? 100 மடங்கு எப்போ வந்துச்சு? அப்போ புரிஞ்சிச்சுங்களா? வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் ஈசாக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரு? ஈசாக்கு புறப்பட்டுட்டாரு. பஞ்சம் வந்தோடனே, ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு நான் எங்கே போகிறேன்? அடுத்த தேசத்துக்கு போயிடுறேன்ப்பா. ஏன்பா போற? இங்கே ஒரே பஞ்சமாக இருக்கு ஆண்டவரே, இங்கே ஒரே வேதனையாக இருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னார், போகாத, இதே இடத்துல இரு. அவர் இல்லைப்பா நான் போய் தான் ஆவேன், இங்கே சாப்பாடுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஓடிட்டாரா? என்ன சொன்னார்? அதே இடத்துல தங்கி இருந்தான். பஞ்ச காலத்திலும் அவனை 100 மடங்கு அறுவடை செய்யும்படியாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், பெருக்கத்தின் ஆண்டவர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பஞ்சத்தில் விதை விதைத்தான். இவ்வளோ அழகாக அந்த வசனம் இருக்க பாருங்க. ஈசாக்கு எந்த தேசத்தில்? அந்த தேசத்தில் தாங்க விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கா? 100 மடங்கு, 100% அவன் பலன் அடைந்தான். ஆமென். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர என்ன ஆயிட்டாராம்? எப்பா மகா பெரியவன் ஆயிட்டான். எந்த தேசங்க அது? செழிப்பான தேசமா? ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா? பஞ்சம் இருந்த இடம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்போது பஞ்சமானாலும் சரி, தேவன் பெருக்கத்தை தர வல்லவர். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எப்படி நாம் அறிந்து கொள்வோம்? அவனுடைய ஆசீர்வாதத்தை வைத்தா எப்படி அவன் ஆசீர்வதிக்கப்படுறான்? எளிமையாய் வேதமே நமக்கு பதில் சொல்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில், தன்னுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் அதினதின் ஆசீர்வாதங்களை தக்க நேரத்தில் தக்க சமயத்தில் பெற்றுக்கொள்கிற மனிதனை பார்த்து உலகம் சொல்லும், இவன் யாரா இருக்கிறான்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார்ல, ஏற்ற காலத்தில், உன்னுடைய காலத்தில் உன்னுடைய ஆசீர்வாதம் நம்முடைய கரத்தில் வரும்போது உலகத்தின் பார்வைக்கு நாம் யாரா இருக்கிறோம்? அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எப்போ தெரியுமா? ஆண்டவர் வார்த்தையின்படி நடக்கும்போது. நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு உங்கள் நேரத்தில் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கையில் வரும். நம்ம நினைக்கிறோம், என்ன ஆண்டவரே கொடுக்கவே மாட்டீரே. He decide the day. ஒரு நாளை உங்களுக்கு கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவர். லேவியராகமம் 26:4 வாசிங்களேன். அதில் வசனம் அழகாக இருக்கு பாருங்களேன். ஆண்டவர் அழகா சொல்லிட்டார் பாருங்க, ஏற்ற காலத்தில் உங்களுக்கு என்ன பொழிய பண்ணுவேன்? மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் அதன் கனியை கொடுக்கும். அப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். நம்ம மல்டிப்ளை ஆவதற்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரா? பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். பர்ஃபெக்ட் டைம். ஏற்ற காலம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரார். அடுத்த கேள்வி நம்ம கேட்கணும், எப்போ பாஸ்டர் அந்த ஏற்ற காலம் வரும்? ஏற்ற காலன்றமா அந்த ஏற்ற காலத்திற்கு நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்துவது? இன்னைக்கு அதை தான் கர்த்தர் கொண்டு வர்றார் நமக்கு. வாசிங்களா அதுக்கு 2வது வசனத்தை. நான் கர்த்தர் 3. அது கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் சத்தமாக வாசிக்கலாமா? ஏன் கட்டளைகளின்படி நடந்து, இல்லைங்க கொஞ்சம் நல்லா எல்லாரும் சேர்ந்து, இதெல்லாம் ஊமையாக அப்படியே ஒரு மாதிரி சத்தமாக வராமல் இருக்கு. டிவியை பார்த்து வாசிங்க, இல்லை பைபிளை பார்த்து வாசிங்க, நல்லா சத்தமாக படிங்க. நீங்கள் ஏன் கட்டளையின்படி நடந்து, மறுபடியும் சொல்லுங்க, என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி, மறுபடியும் சொல்லுங்க, என் கற்பனைகளை கை கொண்டு
கொஞ்சம் இப்படி கொஞ்சம் மாற்றி வாசிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல நானுன்னு போட்டு வாசிங்க. நான் கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால், இப்போ போடுங்க என் 4வது வசனத்தை, ஏற்ற காலத்தில் எனக்கு அல்லேலூயா தோத்திரம். இப்போ எத்தனை பேருக்கு வசனம் புரிஞ்சிடுச்சு? அப்ப ஏற்ற காலத்தை கர்த்தர் எப்போ உண்டு பண்ணுகிறார்? அவர் சொன்னதை செய்யும் போது. இங்க ஆண்டவர் நமக்கு என்ன கட்டளைகளை கொடுக்கிறார்? 3 காரியங்களை ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு பேசுகிறார். 2வது வசனத்தை போடுங்களேன். முதலாவதாக, ஏற்ற காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போது நம்ம உண்டாகும்? ஓய்வு நாள் ஆசரிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த நாள் ஆசரிக்கணும்? ஆண்டவருக்குரிய நாளை ஆராதிக்குவதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஓய்வு நாள், எல்லாம் ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கிறோமா? வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை வந்துட்டா எங்கே போயிடுறோம்? அதனால தான் இப்போ நாங்களும் இன்விடேஷன் போடுறோம் வாட்ஸ்அப் குரூப்பில். என்ன இன்விடேஷன்? சண்டே சர்வீஸ், மிட்வீக் சர்வீஸ். இதெல்லாம் என்ன உங்களுக்கு? அனௌன்ஸ்மெண்ட்ஸ். வி ஆர் இன்வைட்டிங் யூ. எதற்காக? ஆண்டவர் ஆராதிக்க வாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு இன்விடேஷன், வாட்ஸ்அப்பில் இப்போ இன்னொரு இன்விடேஷனே வரும். சர்ச்சில் ஒரு இன்விடேஷன், அடுத்த சேட்டில் பார்க்கும்போது ஒரு பர்த்டே கார்டு, ஒரு கல்யாண கார்டு, வேறு என்ன கார்டுங்க? காலம்பு பர்த்டே கல்யாணம் வருமா? காது குத்து, மூக்கு குத்து, வீடு குத்து, ஏதோ ஒன்று. என் இம்பார்ட்டன்ஸ் எங்கே போகுது? என் இம்பார்ட்டன்ஸ் எங்கே இருக்குது? வாரம் வாரம் சர்ச்சு வருதில்ல, இன்றைக்கி வாமா ஒரு நாள் தான் ஃபங்க்ஷன், போயிட்டு வருவோம். சோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உன் வாழ்க்கையில் ஏற்ற காலம் உண்டாக வேண்டும் என்றால் தேவனை ஆராதிப்பதில் உன்னுடைய முக்கியத்துவம் இருக்கணும். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு காது குத்துக்கெல்லாம் போக மாட்டேன் பாஸ்டர்ன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். அத்தானே பார்த்து போகக்கூடாதுன்னு இல்லை, ஆராதனை முடிச்சுட்டு போங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை மாதிரி தாங்க இன்னைக்கு. 6 நாள் என்ன பண்ண? வேலை செய்ய. 7வது நாள் என்ன பண்ண? இன்னைக்கு 6 நாளாக வேலைக்கு போகிறோம். இன்னைக்கு மிஞ்சின நீதிமான்கள் 7 நாளாக வேலைக்கு போகிற ஆட்கள். எடி அல்லேலூயா. எவ்வளவு தெளிவாக வார்த்தை சொல்லுது பாருங்க. அவைகளின்படி செய்தால் எதை நான் செய்யணும்? முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டார், ஓய்வு நாள் என்ன பண்ண? சரி. 2வது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. ஆண்டவருடைய சமூகத்தின் மேலே என்ன இருக்கணும்? அவர்களுக்கு தான் ஏற்ற காலம் உண்டாகும். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? ஆண்டவரை ஆராதிக்க வந்துட்டோன்னா எப்படி இருக்கணுமா? ரெவரன்ஸ். இங்கிலீஷில் அந்த வார்த்தை அழகாக இருந்தது, ரெவரன்ஸ். உடைய பயபக்தி அந்த இடத்துல கொடுக்கணும். ஆமென். பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். நடுக்கத்தோடு என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஆராதிக்கும் போது கர்த்தரை ஆராதிக்கணுன்ற பயம் உண்டாகுதா? என் முழு மனதோடு கூட என் ஆராதனை நான் ஆண்டவருக்கு செலுத்துறேனா? ஆமென். பயம் இருக்கணுங்க. இன்னைக்கு எவ்வளவு கிருபையாக ஆண்டவர் என் இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு தெரியுமா? எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்களேன், நேரமாவது. எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். இரண்டாம் கூடாரத்திலே வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய, இப்படி தாங்க இருந்தது ஆராதனை முறை. பிரதான அந்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யாரால மட்டும்தான் போக முடியும்? பிரதான ஆசாரியர். ஒன்லி தி ஹை பிரீஸ்ட் கேன் கோ. அது எப்படி வார வாரம் போவாரா? தினமும் போவாரா? இல்லை, வருஷத்திற்கு அவன் போகும்போது பயத்தோடு போவான். எப்படி போவான்? இந்த பிரதான ஆசாரியர் எப்படி போவார்? பயத்தோடு. அந்த அந்த வரல் அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். காலில் என்ன கட்டிட்டு போவாங்களாம்? சலங்கை கட்டிட்டு போவாங்க.
உள்ளே போய் சலங்கை சத்தம் வந்தால் அந்த அவர் என்ன இருக்கிறாரு இருக்கார். இல்லைன்னு சொன்னால் சலங்கையை கையில் ஈடு. இவ்வளவு பயபக்தி நிறைந்த இடம். இன்றைக்கு இந்த இடத்தில் வந்து தங்கும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி, இன்னைக்கு மிருகங்களின் ரத்தம் அல்ல, மிருகங்களின் பலி அல்ல, அவருடைய ரத்தத்தை நமக்கு சிந்தி இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் நம்மை அமர பண்ணியிருக்கிறார். நான் எவ்வளவு பயத்தை கொடுக்குறேன் எங்க. மிருகத்துடைய ரத்தம், காளையினுடைய ரத்தம், வெள்ளாட்டு கடானுடைய ரத்தத்தை கொண்டு போகும்போது அந்த மனுஷன் அவ்வளவு பயத்தோடு அந்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்கிறான் என்றால், இன்று ஜீவனுள்ள ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது எத்தகைய பயத்தோடு நம்ம அவர் ஆராதிக்கிறோம், எவ்வளவு நடுக்கத்தோடு அவர் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, போன் வருது, போன் பேச போறீங்களா? ஆண்டவர் ஆராதிக்கிறீங்களா? சொல்லுங்களேன். நம்ம சும்மாவே நடப்போம்ல, வாக்கிங் போவோம்ல. ஆண்டவர் உலாவுகிற இடம். ஆண்டவர் பாப்பார். ஆண்டவர் என் பரிசுத்த ஸ்தலத்திற்கு உண்டான பயபக்தி உங்களுடைய இருதயத்தில் இருக்கா? இருதயத்தில் பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். நான் ஒரு ஜீவனுள்ள தேவனை, பெரியவர் ஆராதிக்க வந்திருக்கிறேங்க. இந்த இடத்துல அவரை தவிர பெரியவர்கள் யாரும் இல்லை. நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சபைக்குள் பெரியவர் தேவன் ஒருவரே. அவரை உயர்த்த வந்திருக்கிறோம், அவரை கனப்படுத்த வந்திருக்கிறோம், அவர் எனக்கு செய்த நன்மைக்கு தக்க அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த 2 மணி நேரங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பயத்தோடு உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்க நான் உள்ளே வந்துட்டேனா என் முழு இருதயம், முழு ஆத்துமா. அப்படி தான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் எப்படி ஆராதிக்கணுமா? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு முழு இருதயமா. பாட்டு பாடுவோம், முழு இதயத்தோடு. ஆனால் முழு இருதயம் அங்கே போதா? நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் சாங் ஒன்று இருக்குது, உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. அங்கே முழு இதயமே அங்கே இருக்காது, முழு பலனே இருக்காது. முழு பலனா கர்த்தரை பாடுறேன்னா, முழு பலனா கரங்களை தட்டுறேன்னா, முழு பலனா சத்தத்தை உயர்த்துறேன்னா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் ஓய்வு நாளை ஆசரிக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், ஓய்வு நாளில் கரெக்டாக சரியான விதத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற கனத்தை கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற நாளை கர்த்தர் உண்டாக்குவார். நல்லா கையை உயர்த்தி நல்லா பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் நல்லா சத்தமாக உங்களுக்கு கேட்குறபடியே சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமையை மிஸ் பண்ணாமல் எல்லா வாரமும் ஆண்டவருக்குரிய கனத்தை கொடுத்துட்டா கதவுலாம் திறந்துடும், ஏற்ற காலம்லாம் உண்டாயிடும். ஆனால் அன்றைக்கி காது குத்துக்கு போயிட்டா அதை நீங்களே பார்த்துக்கங்க. சோத்திரம். ஆமென். 3வது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையை காத்துக்கொள்கிறவர்கள். யாருக்கு தெரியுமா ஏற்ற காலம் உண்டாகுதுன்னு ஆரம்பத்தில் அதை நான் சொல்லிகிட்டே வரேன். ஆண்டவருடைய வசனத்தை காக்கிறவர்களுக்கு ஏற்ற காலம் உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தையை காத்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகுமா? ஏற்ற காலம் உண்டாகும். இது நிறைய வசனங்கள் இருக்குது, குறிப்புகள் இருக்குது. இந்த 3 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். ஆசரிக்கணும், பயபக்தியாக இருக்கணும், வார்த்தையின்படி. இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதன்படி செய்தால் என்ன உண்டாகுமா? இன்றைக்கி சில மிஞ்சின நீதிமான்கள் சில செய்தி கொடுப்பாங்க. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டார், அவர் செஞ்சுட்டே இருப்பார். ஏன் ஆண்டவர் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல, ஆனால் உன்னை டிசிப்ளினாக இருக்க எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏடி ஆண்டவர் நான் இதை செஞ்சால் தான் ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவர் அந்த மாதிரிலாம் கேட்கல. டிசிப்ளின்டு ஆண்டவர் ஆராதிக்கணும் என்பது அதை தான் கர்த்தர் கேட்குறாரு. பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தர் என்ன பண்ணணுமா? அதை தான் ஆண்டவர் கேட்குறார். இதெல்லாம் சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் உங்களுக்கு என்ன பொழிய பண்ணும்? மழையை பெய்ய பண்ணுவேன். அங்கே எப்படி தெரியுமா இருக்கு? மழை பொழியும்னு ஆண்டவர் சொல்லலை, மழையை பெய்ய பண்ணுவேன்னா அவரே என்ன பண்ணுறாரு? செய்கிறாரு.
எப்போ அவர் செய்கிறார் தெரியுமா? இதுலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதை கூர்ந்து கவனிக்கும் போது அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறார். வாட்சிங் அஸ். அவருடைய கண் என் மேல் நோக்கமாக இருக்கிறது. நோக்கமாக இருந்து என்னை பார்த்து, என்னுடைய வாழ்க்கையின் முறைகளை பார்த்து, நான் கர்த்தருக்கு கொடுக்குற கனத்தை பார்த்து அவர் சரியான நேரத்தில் என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியா ஏன் உயர்த்தப்பட்டான்? அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல 3 காரியமும் அவனிடத்தில் இருந்தது. நெகேமியா இடத்துல என்ன இருந்தது? பரிசுத்த ஓய்வு நாளை குறித்ததான பயம் இருந்தது. அந்த ஆராதனையை ஆசரிக்கிற அந்த பயபக்தி அவனுக்குள் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை காத்து நடக்கிற தன்மை அவனுக்குள்ள இருந்தது. சில வசனங்கள் இருக்குது, ஆனால் அதை வாசித்தா நேரம் ஆகிடும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம். ஆ ஆ ஆ ஆ அந்நாட்களில் நான் யூதேயாவில் ஓய்வு நாளில் சிலர், பார்த்தீங்களா நெகேமியா என்ன சொல்கிறாரு? ஓய்வு நாளில் எங்கே போயிட்டான்? ஆலையில் வேலை செய்ய போயிட்டான், கம்பெனிக்கு. இப்போ சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். சிலர் எங்கே போயிட்டாங்க? பிஸ்னஸ் பண்ண போயிட்டாங்க. ஆ ஆ கண்டு ஸ்நாக்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டான். என்ன விற்க ஆரம்பிச்சிட்டான்? ஸ்நாக்ஸ். தே ஆர் செல்லிங் ஸ்நாக்ஸ். தின்பண்டங்களை விற்கிற நாளை பற்றி அவர்களுக்கு திடசாட்சியாய் கடிந்து கொண்டே. அல்லேலூயா. இதில் நீங்கள் அந்த 15லிருந்து 22 வசனங்கள் வரை நீங்கள் வீட்டில் போய் ஒரு முறையாவது வாசிங்க. இன்றைக்கி நான் நிறைய வாசிங்கன்னு சொல்லி சொல்கிறேன். இதை வாசிங்க. அந்த ஓய்வு நாளை குறித்து நெகேமியாக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை அவன் அதில் வெளிப்படுத்துகிறான். கடிந்து கொள்கிறார். 21 மட்டும் வாசி முடிச்சிடலாமே. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இனி நீ வந்தினா உன்னை என்ன செய்வேன்? என்னங்க சொல்கிறாரு? நான் சொல்லலைங்க, நெகேமியா சொன்னார். நீ வந்தினா நான் என்ன பண்ணுவேன்? கை போடுவேன்னா பெரம்பு தான். இனி கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஓய்வு நாள் ஆசரிக்காதவங்களை பெரம்போடு பாஸ்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? சோத்திரம். ஒரு 2-3 நாளைக்கு போன வாரத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பாஸ்டர் கையில் பெரம்போடு பிரசங்கம் பண்ணார். பார்த்தீங்களா? எத்தனை பேர் அதை பார்த்துருப்பீங்க? பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் பெரம்போடு பிரசங்கம் பண்ணுறாரு. ஏன்னா வசனம் பெரும்பை கையாடாதவன் தன் மகனை, அவ்வளோதான். தோத்திரம். நெகேமியா சொல்கிறார், ஓய்வு நாளில் நீ கவனமாக இல்லைன்னா நான் உன் மேலே என்ன சாத்து தான். ஏன் இதெல்லாம் விளையாட்டுக்கு சிரிப்பதற்கு இல்லைங்க. அந்த நெகேமியா ஏன் தெரியுமா அவ்வளோ பெரிய லீடராக மாறினா? அந்த ஓய்வு நாளை குறித்ததான அந்த வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், ஓய்வு நாளை குறித்ததான பயமும் பக்தியும் உங்களுக்கு இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எரிக் அப்படின்னு ஒரு கிறிஸ்தியன் அட்டலத்து இருந்தார். அவரை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. எரிக், அவர் பேர் வந்து எரிக் லிட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டியன் அத்லெட், ஓட்டப்பந்தய வீரர். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடுறதுல அவரை அடிப்பதற்கு யார் இல்லையா? ஆள் இல்லை. அவர் சைனா சேர்ந்தவர். அவர் ஸ்காட்லாந்து மிஷினரியாகவே இருந்தார். 1924ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கோடைய ஷெடியூல்லாம் போடுறாங்க. ஒலிம்பிக் இங்கே ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க யாருன்னா இருந்தாங்க? கொஞ்சம் அப்படியே சும்மா லைட்டாக கை தூக்குங்க. ஸ்போர்ட்ஸ், ஐ நோ ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு. நான் இந்த லெவலில் இப்போ ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலாக போயிருக்கேன். எனக்கு கொஞ்சம் மட்டும் கை தூக்காட்டினா நல்லாயிருக்கும். ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் நான் போயிருக்கேன். விஜய் தம்பி, உங்களை ஒலிம்பிக் கூப்பிட்டா போவீங்களா, போக மாட்டிங்களா? ஆ, ஏன்னா அந்த ஒலிம்பிக்கில் போய் வின் பண்ணுறது என்பது அது ஒரு கனவாக இருக்குது எல்லாருக்கும். ஷெட்யூல் போடும்போது சண்டேயில் வந்துடுச்சான் இவருக்கு. 100 மீட்டர் ஓட்டையும் ஓடணும். எப்போனா ஞாயிற்றுக்கிழமையில். he refused that. அவர் அதை மறுத்துட்டார். அது மறுத்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் சொல்லுறது நீங்கள் யாரும் நம்பலைன்னா இன்றைக்கி கூட கூகுளில் போய் செக் பண்ணுங்கள், இப்போ யாரும் பண்ணிட்டாதீங்க. எரிக் லிட்டில் அப்படின்னு போட்டு பாருங்கள். அவர் ஒரு கோட்ஸ் சொல்லியிருக்கிறார், த லார்ட் டே இஸ் ஃபார் லார்ட். கர்த்தருடைய நாள் கர்த்தருக்கு தான். ஒலிம்பிக்கில் ஓட வேண்டிய ஆள் ஓடலை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது ஆண்டவருக்குரிய நாள்.
நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், ஓடலையா. அவருக்கு ஷெட்யூலை மாற்றி 400 மீட்டர் ஓட சொல்லிட்டாங்களாம். ஆனால் இவருடைய கெப்பாசிட்டி என்ன, இவர் எதில் தேர்ந்தவர், 100 மீட்டர் ஓடுறதில்ல. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 400 மீட்டர் ஓடுங்கன்ட்டாங்களாம். ஆனால் அவர் அதே ரிஃப்யூஸ் பண்ணல, அந்த டேட்டை மாற்றிருந்தாலும் ஓடினார். என்ன தெரியுமா நடந்தது, யூ வான் த கோல்டு மெடல். அது மாத்திரம் இல்லைங்க, வேர்ல்டு ரெக்கார்டை படைச்சாராம். 47.6 செகண்டில் அந்த 400 மீட்டரை ஓடி உலக சாதனை படைத்தான். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஆராதிக்க வாப்பா ஓடு, நீ இதில் தானே கை தேர்ந்தவன் ஓடு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணல, போகல. ஏன்னா இது யாருடைய நாள், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கர்த்தர் அவரை உலகம் போற்றும் வண்ணமாய் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிற பாருங்களேன், ஆண்டவர் ஆராதிக்கிறதுல ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ் டு வர்ஷிப் த லார்ட். ஆண்டவருக்குரிய நாள் யாருக்கு தான். அதே மாதிரி ஆராதனைக்கு வந்துட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், வெளியில் இந்த டோரை திறந்து உள்ளே வந்தாச்சுன்னா பயத்தோடு பக்தியோடு சிறு பிள்ளைகளை போல் ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் எங்கே வரமாட்டேன், பரலோகராஜ்யத்தை. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவர் ஆராதிக்கணும். அப்படியே ஜாலியாக அவரை பாடணும், ஜாலியாக அவரை உயர்த்தணும். வசனத்தை கேட்கும்போது உற்சாகமாக ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். காத்துருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார், சுருக்கமாய் சொல்லி முடித்துகிறேன். அதே 26:9 வசனத்தை நாம் பார்க்கும்போது, லேவியராகமம் புத்தகம் 26, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களோடு என் உடன்படிக்கையை. மூன்றாவது, ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார், அவர் உடன்படிக்கையின் தேவன். ஆமென். முதலாவது, அவர் என்னை காண்கின்றவர். இரண்டாவது, அவர் பெருக்கத்தின் ஆண்டவர். எப்படி பெருக்கம் உண்டாகும், ஏற்ற காலத்தில் பெருக்கம் உண்டாகும். எப்போது ஏற்ற காலம் வரும், அவருக்குரிய கனத்தை கொடுக்கும்போது ஏற்ற காலத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். மூன்றாவது, ஆண்டவர் சொல்கிறார், நான் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறேன். வேதாகமத்தில் 7 பிரதான உடன்படிக்கைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதில் விசேஷமான ஒரு உடன்படிக்கை என்ன என்று நாம் பார்க்கும்போது, எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த எல்லா உடன்படிக்கையிலும் விசேஷமானது இந்த புது உடன்படிக்கை. நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆனால் இந்த உடன்படிக்கை எழுத்துக்களினாலான உடன்படிக்கை. ஆனால் இந்த புது உடன்படிக்கையோ அவருடைய இரத்தத்தினாலான உடன்படிக்கை. அல்லேலூயா. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் அழகாய் சொல்லுகிறான், நான் எந்த உடன்படிக்கைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அந்த வசனத்தை வாசிக்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம், புது உடன்படிக்கையின் அவர் எங்களை. அப்ப நான் என்ன உடன்படிக்கைக்கு ஊழியக்காரன்? I am not a minister for the Davidic covenant. I am not a minister for the Adamic covenant. நான் ஆதாமுடைய உடன்படிக்கைக்கு நான் ஊழியன் அல்ல, தாவீதுனுடைய உடன்படிக்கைக்கு நான் ஊழியன் அல்ல. இந்த உடன்படிக்கை தேவன் தான் செய்தார். ஆனால் இதில் பிரதானமான ஒரு உடன்படிக்கை இருந்தது, அது புது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு ஊழியனாக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவனாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளாம் என்ன சபைன்னு நம்ம சொல்கிறோம்? புது உடன்படிக்கையின் சபையார். ஆமென். அந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். இந்த புது உடன்படிக்கையின் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இதை வேறு வார்த்தையில் நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த புது உடன்படிக்கையின் ஆரம்பம் எங்கு இருக்கிறது என்று பார்க்கும்போது தேவனுடைய சிலுவையில் இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய சிலுவையில் இருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்பதை காட்டிலும் நான் இப்படியாய் கூட அதை சொல்லுவேன்,
சிலுவையின் ஆசீர்வாதத்தினால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னென்ன ஆசீர்வாதங்களை நமக்காய் சம்பாதித்து வைத்திருக்கிறாரோ, சிலுவையில் என்னென்ன காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்காய் நிறைவேற்றினாரோ, அந்த எல்லாவற்றையும் இயேசு எனக்காய் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3வது அதிகாரம் இந்த 6 - 18 வசனங்கள் வரையிலும் நாம் வாசிக்கும் போது தொடர்ச்சியாய் அதிலிருந்து சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த உடன்படிக்கை இது எழுத்துக்களினாலான உடன்படிக்கை அல்ல, அது அவருடைய இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நம்மை உயிர்ப்பிக்கும் உடன்படிக்கையா இருக்கிறது. அப்ப இந்த புது உடன்படிக்கை ஆண்டவர் எப்படி நமக்கு அட்ரஸ் பண்றாரு பாருங்க. இது அவருடைய இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? 2வதாக அது உங்களை உயிர்ப்பிக்கிற உடன்படிக்கை. ஆமென். கர்த்தருடைய இரத்தம் உங்களை உயிர்ப்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை ஒழிந்து போகிற உடன்படிக்கை அல்ல. இந்த புது உடன்படிக்கை இயேசுவின் இரத்தத்தினாலான உடன்படிக்கை. அது மகிமையுள்ள உடன்படிக்கையா இருக்கிறது. தேவன் ஒரு புதிய மகிமையை உங்களுக்கு தர வல்லவர். இது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் உடன்படிக்கை அல்ல, இது எனக்கு நீதியை கொடுக்கும் உடன்படிக்கையா இருக்கிறது. அந்த 2 கொரிந்தியர்ல அவர் தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றார், கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு என்ன உண்டா? விடுதலை உண்டு. இந்த உடன்படிக்கை என்னை கட்டி வைக்கிற உடன்படிக்கை அல்ல, இந்த இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை என்னை விடுதலையாக்குற உடன்படிக்கை. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த புது உடன்படிக்கையின் அடையாளத்தை கொண்டு இருக்கிற அந்த கிறிஸ்துவின் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த இடத்துல வீற்றிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய இரத்தத்தினால் இன்று கர்த்தர் சிலரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில விடுதலையாகப்பட முடியாம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உன் சரீர பலவீனத்தின் மத்தியில நீ விடுதலையாக முடியாம வந்திருக்கிறல, உன் இருதயத்தில் கட்டு விடுதலையாக்க முடியாம இருக்கல, அந்த கிறிஸ்து இயேசுவின் உடன்படிக்கை இப்பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்களேன். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்களேன். முடிந்தவங்க நல்லா கையை தட்டி, அந்த ஆவியானவர் எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு. இப்பொழுது உங்களுக்குள் ஆவியானுடைய கிரியை, அந்த புது உடன்படிக்கை, அந்த இரத்தத்தினுடைய கிரியையை என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் ஊற்றுகிறார். விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். இன்று இயேசு உன்னை விடுதலையாக்குகிற நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் கர்த்தர் என்னை விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். எல்லா உடன்படிக்கையை காட்டிலும் இது மேலான உடன்படிக்கை. அதான் ஆண்டவர் எவ்வளோ அழகாக அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. என் உடன்படிக்கை நான் என்ன பண்ணுவேன்? உங்களை திடப்படுத்துவேன். ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ. இன்னைக்கு இயேசு நம்மளை எப்படி தெரியுமா திடப்படுத்துகிறாரு? அவருடைய ரத்தத்தினால். சிம்பிளாக சொல்லணும் அதுதாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார்? நல்லா சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவருடைய ரத்தத்தினால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். விடுதலையாக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் கர்த்தர் திடப்படுத்துவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த உடன்படிக்கை என்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறது. நம்மளை கர்த்தர் யாராய் மாற்றிருக்கிறார்? பாவிகளாய் அல்ல. 1 கொரிந்தியர் 6:10 வாசிக்கும் போது ஒரு 3 வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நாம் நிறைவு செய்ய தேவன் நமக்கு உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 6:10. கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே. இப்போ கர்த்தர் இந்த உடன்படிக்கை இயேசுவினால் நாம் யாராய் மாறி இருக்கிறோம்? கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய். நீதிமான்கள்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். இன்னும் நம்மளை பாவி என்ற நிலையில் போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அது என்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறது. ஏனென்றால் அவர் அடிக்கப்பட்டதினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அவர் ரத்தம் சிந்தப்பட்டதினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் உயிரோடு எழுந்ததினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த 40 நாள் ஜெபத்தை விடாதீங்க. இந்த 40 நாள் ஜெபத்தில் சிலுவையில் இயேசு எனக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சாரோ அதெல்லாம் தியானம் பண்ணுங்கள், வேதத்தை வாசிங்க. அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தர அவர் போதுமானவர். 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கும் போது இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து கர்த்தர் இன்னும் அழகாய் நமக்கு அவர்
நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே. எத்தனை பேர் ஐஸ்வர்யவான்? நல்ல கை தூக்கு, ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் ஆமேனை பார்த்தா இயேசுவே பரிதாபப்படுவார். உமக்காக வாடா நான் அதை செஞ்சினேன். ஏன்னா எவ்வளோ தெளிவாக வார்த்தை சொல்லிட்டு பாருங்க. அவருடைய அவருடைய ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய. அப்போ நான் யாராக மாறணும்? ஐஸ்வர்யவான மாறணும். என் தரித்திரம் யார்கிட்ட போனோம்? எப்படி அதை எடுத்துக்கொண்டார்? புது உடன்படிக்கையினால். எபிரேயரில் ஒரு வார்த்தை அழகாக வருது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அவர் தான் இருக்கிறார். ஆமென். எபிரேயர் 9:15 சொல்லுது, புது உடன்படிக்கை மத்தியஸ்தர் யார் தான்? இயேசு. இயேசு தரித்திரன் ஆனபடினால் நாம் எல்லாம் யாராக மாறி இருக்கிறோம்? ஐஸ்வர்யவாணி. இப்போ எத்தனை பேர் நல்லா சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள். இன்னும் பாஸ்டர் நான் வீடு கட்டலையே, பாஸ்டர் என் பேங்க் பேலன்ஸ் இல்லையே, பாஸ்டர் எனக்கு அது இல்லையே, அதனால் நான் நம்மளை எப்படி திரும்ப ஐஸ்வர்யன் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? என் அப்பா எனக்காக ரத்தம் சிந்தினாரு, என் தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டாரு, கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவனாய் விட்டிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது எபேசியர் 2:13 வாசிக்கும் போது இரு திறத்தாரையும் என்ற அந்த வார்த்தை வரும். எபேசியர் 2:13 வாசிக்கும் போது முன்னே தூரமாயிருந்த நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால். அந்த கிறிஸ்துவின் ரத்தம் தான் புது உடன்படிக்கை. கிறிஸ்து இயேசு சிலுவையில் அடையப்படும் போது என்னென்ன சம்பவம் நடந்தது? வானம் என்ன ஆயிட்டான்? இருட்டாயிட்டு. அதோடு முடிஞ்சிருச்சா? திரைச்சீலை. ஏன் திரும்ப ஆண்டவர் திரைச்சீலையை கழிச்சாரு? இத்தனை நாள் இந்த பழைய உடன்படிக்கையின் பிரமாணம் ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா? அந்த 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 இடத்த விட்டு இங்கே யாராலையும் என்ன பண்ண முடியாது. நம்ம வாசிச்சோல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை தான் யார் போவா. ஆனால் இப்போ எங்கள் அப்பா புது உடன்படிக்கையில் அவர் மரிக்கிறார், அவருடைய ரத்தத்தை சிந்துகிறார். தூரமாக இருந்த புறஜாதியாக இருந்த என்னை இப்போ கிறிஸ்துவின் சமூகத்தில் அமரும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மெல்லாம் யார் தாங்க? புறஜாதியாக தான் இருந்தோம். ஆமே. நம்ம எல்லாம் யார் தான்? நம்ம எல்லாரும் ஒன்று தான். நம்ம எல்லாரும். ஆனால் இன்னைக்கு அவர் ரத்தம் சிந்ததுனால நம்ம எங்களுக்கு கொண்டு வந்துட்டார். ஏன்னா நமக்கெல்லாம் எங்கே தான் இருந்தது இடம்? பரிசுத்த ஸ்தலத்தில் கூட நமக்கு இடம் கொடுக்கல. எங்கே தான் கொடுத்தாங்க? அவுட்டர் கோர்ட். பலி செலுத்துக்கிற இடத்துக்குள்ள பக்கத்தில் நம்மளை என்ன பண்ணுவான்? நிற்க வச்சு, தோத்திர ஆண்டவரே பார்த்துங்கப்பா, அவர்லாம் செய்வார், நம்ம என்ன பண்ணணும்? ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா மரித்ததுனால என்னை சமீபமாக கொண்டு வந்துட்டார். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க அந்த புத்திர சுவீகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்துட்டார். ஆமென். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். ஆண்டவர் உடன்படிக்கையினால் உங்களை திடப்படுத்துவார். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உங்களை திடப்படுத்தும். இனி நீங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது நான் தரித்திரன் என்று. இனி ஒரு நாளும் சொல்லக்கூடாது நான் பாவி என்று. இனி ஒரு நாளும் சொல்லக்கூடாது எனக்கு இல்லை என்று. இயேசு சிலுவையில் என்னென்ன ஆசீர்வாதங்களை சம்பாதித்தாரோ கர்த்தர் அவைகளெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் இன்னொரு ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது. பேதுரு சொல்கிறார், அவருடைய தழும்புகளினால். நல்லா சத்தமாக சொல்லுங்கள், அவர் தழும்புகளினால். இனி ஒரு நாளும் வாயை திறக்கக்கூடாது, ஆண்டவரே நான் யாராக இருக்கிறேன்? பலவீனன் ஆயிட்டேன். இல்லைங்க, உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை இருதயத்தில் விசுவாசிக்கிறவர்களை அவருடைய ரத்தம் சுகமாக்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் சுகமாக்கி கொண்டு இருக்கிறது. பவுல் பலவீனப்பட்டவன், ஆனால் அவனுக்கு ஒரு காரியம் தெரியும், அவருடைய ரத்தம் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கு. அதனால தான் சொன்னேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க என்னை பலவீனப்படுத்துகிற கிறிஸ்து அவர் அல்ல, அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துன்னு சொல்றாங்க. நல்லா கொஞ்சம் பலமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சத்தம் பத்தாது, இன்னும் நல்ல பலமா? ஏன்னா அவருடைய ரத்தம் என்னை பலமானாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு நீ சோர்ந்து போகாதீங்க. யாரும் என்னை கவனிக்கலையே, யார் என்னை பார்க்கலையே, யார் என்னை விசாரிக்கலையே, உங்களை காண்கின்ற தேவன். ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, பெருக்கம் இல்லையே, சரியான நேரத்தில் சரியானதை செய்வார். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரே நான் பலவீனப்பட்டு திடப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறேனே, உங்களுக்காக புது உடன்படிக்கையின் ரத்தம் அது சிந்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார்.